குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 31/7/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:02 திதி இன்று இரவு 10:32 வரை துவிதியை, பின்பு திருதியை நட்சத்திரம் இரவு 8:10 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாம யோகம் இன்றைய தினம் ஆயுஷ்மான், அதாவது 1:43 வரை அதிகாலை இருக்குது. அதன் பின்பு முழுதும் சௌபாக்கியம் இருக்குது. கரணம் இன்றைய தினம் தைத்துல கரணம் இரவு 10:32 வரை இருக்குது. இன்றைக்கி அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சித்த யோகம் முழுதும் இருக்குது. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 7:30 வரை. இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. வாரசூலம் மேற்கு. பரிகார வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இரவு பார்த்திங்கன்னா 8:10 வரை. புனர்பூசம், அதன் பின்பு பூசம் நட்சத்திரம். கடகராசிக்கு சந்திராசிரமம் இருக்குது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை குலதெய்வ வழிபாட்டை செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு தட்டில் ஒரு நம்ம மொச்சை பயிறு அதை எப்படி செய்யறது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி அம்மன் வழிபாடு செய்வது மிக மிக அற்புதத்தை தரும். மகாலட்சுமி வழிபாடு செய்வது அதைவிட உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மனமகிழ்ச்சி, பணவரவு, தொழில் விருத்தி எல்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. ஆடி வெள்ளிக்கிழமை 3வது வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் யாரை வழிபாடு செய்யலாம் என்றால் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் போங்க. அப்படி இல்லை எங்களால் காஞ்சிபுரம் வரைக்கும் போக முடியாது அப்படின்னு நினைப்பவர்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு சென்று கூட வழிபாடு பண்ணலாம். ஐயோ காமாட்சி அம்மன் சொல்லிட்டாங்களே போக முடியல, வருத்தப்படாதீங்க, சரிங்களா? இருக்கும், ஒவ்வொரு ஊர்லேயும் காமாட்சி அம்மன் இருக்காங்க, நமக்கு தான் தெரியாது. நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சைடில் எங்கே இருக்குன்றதை பார்த்து போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த அரச மரம், வேப்ப மரம் இருக்கின்ற கீழே இருக்கின்ற அந்த நாகங்களுக்கு உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணால் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும். திருமணம் ஆகாதவர்களும் அந்த வழிபாட்டை செய்யலாம். செய்தால் திருமணம் நடக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்ப்போம். கடக லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிர பகவான், கேது பகவான், மாந்தி பகவான் இணைந்து இருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கி காலையில் 6:38 தான் சந்திரன் கும்பராசிக்குள் பிரவேசமாகிறார். அங்கு ராகு பகவான் இருக்கிறார். மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். ரிஷபத்தில் அங்காரக பகவான், மிதுனத்தில் புத பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். சரி, இன்றைக்கு இப்போ நம்ம எல்லாம் சொல்லிட்டோம். இப்போ அரச மர வழிபாடு, அரச மர வேப்ப மரம் இருக்கின்ற இடத்துல வழிபாடு செய்வது அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். எப்படி வழிபாடு செய்யணுன்றது தெரியும். ஆனால் முக்கியமாக இன்றைக்கி வழிபாடு பண்ண வேண்டியது காமாட்சி அம்மன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அம்மனை தரிசனம் செய்தால் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி காமாட்சி அம்மனை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பை தரும். அதே மாதிரி நாக வழிபாடும் செய்யலாம். வீட்டில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பை தரும். குலதெய்வ வழிபாடு செய்வது அதைவிட சிறப்பை தரும். இன்னொரு பரிகாரம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு தேங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வியாபாரத்திற்காக, இது எதுக்குன்னா வியாபாரம், வீட்லேயும் செல்வம் பெருகிறதுக்கு இந்த வழிபாடு. என்ன அப்படின்னா ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தமாக அதை சுரண்டி
கொஞ்சமாக குடும்பி இருக்கா மாதிரி வச்சுட்டு 3 இடத்துல கீழே ஒன்று, நடுவில் ஒன்று, குடுமியில் ஒன்று, அந்த 3 பொட்டு நல்லா பெருசு பெருசாக மஞ்சளில் வச்சுட்டு அதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது, மகாலட்சுமியினுடைய மந்திரம். இந்த மகாலட்சுமியினுடைய மந்திரம் அப்படின்னு சொல்லும்போது ஓம் ஐம் கிளியும் சவ்வும் ஸ்வாக்கா, இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை 108 முறை இந்த கையில் வச்சுக்கிட்டு இப்படி சொல்லணும், இல்லை வலது கையில் வச்சுக்கிட்டு கூட இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி இதை ஒரு வெள்ளை துணியில் கட்டி வலது பக்கம் இந்த நம்ம கதவு இருக்கு இல்லையா, நிலைவாசல் இருக்குது இல்லையா, இதில் வலது பக்கம்தான் கட்டணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நடுவுலலாம் கட்டக்கூடாது, சைடில் தான் கட்டணும். இதை சைடில் கட்டும்போது உங்களுக்கு இதனுடைய ஆற்றல், இதனுடைய சக்தி, அதாவது வியாபாரம் நல்லா நடக்கும். அதே மாதிரி வீடுகளில் எந்த தோஷம் இருந்தாலும் இது விலகும். இது எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் வெள்ளிக்கிழமையில் செய்யணும். செய்தால் தேங்காயை வலது கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் ஸ்வாக்கா இப்படி வச்சுக்கணும். தேங்காவை பொட்டு 3 பொட்டு 1 2 3 அந்த 3 பொட்டு வச்சுட்டு அதன் பிறகு குடுமியில் ஒன்று வைக்கணும், மத்தியில் ஒன்று வைக்கணும், கீழே ஒன்று வைக்கணும். வச்சுட்டு கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு வெள்ளை துணியில் அதை அப்படியே கட்டி வலது பக்கம், அதாவது வீட்டினுடைய வலது பக்கம் இதை கட்டி வைக்கணும். கடையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், இது சரி. வலது ஓரத்தில் கட்டுறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லைன்னா இடது பக்கம் கூட கட்டலாம், ஆனால் நடுவில் மட்டும் கட்டக்கூடாது. இதை இன்றைக்கி செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க, அதை விட சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி அரச மரம் வேப்ப மரம் இருக்கின்ற இடத்துல அபிஷேகம் பண்ணுங்கள். திருமணம் ஆகாத பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இந்த ஆடி மாதத்தில் அரச மரம் வேப்ப மரம் இருக்கின்ற அந்த நாகத்துக்கு அபிஷேகம் பண்ணி செய்தால் நிச்சயமாக திருமணம் கைகூடும். சரிங்களா? நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கேன், செய்து பயனடையுங்கள். எல்லோருக்கும் சொல்லுங்கள், நீங்கள் மட்டும் இதை இது பண்ணாதீங்க, எல்லாருக்குமே இந்த பரிகாரத்தை சொல்லுங்கள், எல்லாரும் பயன்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி தேவையற்ற கமெண்ட்ஸ்லாம் போடாதீங்க. எனக்கு வசியத்துக்கு என்ன செய்யணும் சொல்லி கொடுங்க, ஒரு பெண்ணை வசியம் பண்ணணும் சொல்லி கொடுங்க, தயவு செஞ்சு அதெல்லாம் கேட்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் அதை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்படிலாம் கேட்காதீங்க. உண்மையாக இருந்தால் செய்து தரலாம், அதையே நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கீங்க, சண்டை சச்சரவாக இருக்குன்னா அதை வசியம் பண்ணி குடும்பத்தை சந்தோஷமாக்கி கொடுக்கலாம், அது வேறு. அடுத்த வீட்டு பொண்ணை வசியமாக்கி கொடுன்னா அது தவறு இல்லைங்களா? அதனால் ஒரு சில பேர் அந்த மாதிரி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க, நன்மைக்கு மட்டும் கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நான் உதவி பண்ணுவேன். அதே மாதிரி நல்ல கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் போட்டு விடுங்க, அதுக்கு என்ன தீர்வுன்றதை நான் சொல்லுவேன். கவலையே படாதீங்க, சரிங்களா? சரி, இப்போது நம்ம 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா எல்லா விதத்திலும் லாபங்கள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வந்தாலே வியாபாரத்தில், தொழிலில் மேன்மை இதெல்லாம் ஏற்படும். ஆனால் உறவுகள் வழியில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. கடன் செயல்களால் நெருக்கடிகள் இருந்ததெல்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வண்டி வாகனங்களில் பயணங்கள் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும், ஆனால் நிதானமாக ஓட்டணும். அதே மாதிரி வியாபாரத்தில் லாபத்தை அடைகின்ற ஒரு தருணமும் இருக்குது. குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் நிலவும். புதிதாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆரம்பிக்கலாம். 7 நாடு சனி நடக்குதே எப்படின்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இப்போ ஒரு 35 வயசு 40 வயசு ஆகுதுன்னா அந்த 7 நாடு சனி வரும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணம் நடக்காதவர்களுக்கு கூட திருமணம் நடக்கும். ஆனால் அவங்க ஜாதகத்தை பாருங்கள். இப்போது ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், நிறைய பேர் என்ன தவறு செய்கிறீங்கன்னா, ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தால் அவன் வளரட்டும் பார்த்துக்கலான்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைக்காதீங்க. 15 வயசு ஆன உடனே ஜாதகத்தை கையில் எடுங்க. அவன் என்ன படிப்பான், எப்படி படிப்பான், என்ன தொழிலுக்கு போவான், எப்போ கல்யாணம் ஆகும், இல்லை தோஷம் இருக்கா தோஷம் இல்லையா அப்படின்றத பாருங்கள்.
நிறைய பேர் அதெல்லாம் தவறிட்டு 30 வயசுக்கு மேலே ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த திருமணம் 38 வயசில் போய் முடியுது இல்லைங்களா? அப்போ பாதி வாழ்க்கையே முடிஞ்சு போகுது இல்லை. அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ மேஷராசி நேயர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி வெளி உணவுகளை இன்றைக்கி குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடகு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தை கடைபிடிங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. தொழிலில் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம். அரசு சார்ந்த காரியங்களில் இன்றைக்கி விரைவு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. குடும்பத்தாரின் ஒத்துழைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் நிமித்தமான ஒரு சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. வாடிக்கையாளர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் ஆளுமை திறன் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. உறவினர்கள் மத்தியில் செல்வம் செல்வாக்கெல்லாம் இன்றைக்கி உயரும். நண்பர்கள் வழியில் இன்றைக்கி உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. தொழில் விருத்தி இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட 1 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இன்றைக்கி கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்கார பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, நிதானமான பேச்சுக்கள் நல்ல மதிப்பு மரியாதையை உருவாக்குகின்ற ஒரு தன்மை இருக்குது. நண்பர்கள் வழியில் இன்றைக்கி மகிழ்ச்சிகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி ஏற்படும். பெரியோர்களின் சந்திப்பு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். உடன் இருப்பவர்களால் இன்றைக்கி பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிக்கின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி ஏற்படும். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். வேலை செய்யும் இடத்தில் ஒரு நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் இன்றைக்கி நிறைவேறும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்றைய தினம் உடன் பிறந்த சகோதர வழியில் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் இன்றைக்கி வேகத்தை விட விவேகத்தோடு இருப்பது நல்லது. பண விஷயத்தில் கவனமாக இருங்கள். உங்களோட வேலை பார்ப்பவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். குடும்பத்திலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கையில் இருக்கிற பணம்லாம் செலவாகக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். ஆரோக்கியத்திலும் கவனத்தை செலுத்துங்க. அதே சமயத்தில் மறைமுகமாக உங்கள் மீதான ஒரு விமர்சனங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கமான சூழ்நிலை ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சலும் உண்டாகும். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பணம் எவ்வளோ இருந்தாலும் செலவாகும். அதனால் அந்த செலவுகளை கட்டுப்படுத்த இன்றைக்கி பாருங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி மனசில் ஒரு குழப்பங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயத்திலும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்தால் நன்மையாக இருக்கும். ஏன்னா கடகராசிக்கு வெள்ளிக்கிழமையில் சந்திராஷ்டமம் இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் அப்படின்றது ஒன்று இருக்குது. கடகராசிக்கு பாதகாதிபதியே சுக்கிரன் தான். அதனால் வெள்ளிக்கிழமையில் சந்திராஷ்டமம் வரும்போது ரொம்ப கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. பண விஷயத்தில், ஆரோக்கியத்தில், விலையுயர்ந்த பொருட்கள் மீது, வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல்லையும்
ரொம்ப கவனமாக இருந்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. அதேமாதிரி விநாயகருக்கு முடிஞ்சால் இன்றைக்கி ஒரு 3 தேங்காய் வாங்கி சூறைக்காய் விட்டுட்டு வாங்க. இருக்கிற சில பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதுவும் பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இஞ்சியால் ஆன ஒரு உணவை எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி நல்லா இருக்கும். அது அந்த பூச நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சளி பிடிச்சி, சில பேருக்கு ஜுரம் வரக்கூடிய வாய்ப்பு, டைஃபாய்டு இதெல்லாம் அடிக்கடி வரும் கடகராசி பூச நட்சத்திரக்காருக்குலாம். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் இஞ்சியாலான உணவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி எல்லா விதத்திலும் கவனத்தோடு இருங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட இரண்டாமே அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நிதானத்தோடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். பூச நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு செயலையும் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல புரிதல் ஏற்படும். இருந்தாலும் ஜென்மத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் பார்த்துக்கொள்வது நல்லது. இழந்த பொருட்களை மீட்பதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் உருவாகும். எதையும் சமாளிக்கும் திறன் ஏற்படும், மனப்பக்குவம் ஏற்படும். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். வழக்குகள்லாம் சாதகமாக இருக்கும். அதே மாதிரி தடைப்பட்டு வந்த சில ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. பிள்ளைகள் வழியில் விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மனப்பக்குவத்தோடு எதையும் செய்யணும், சிறப்பாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். வேலையில் இருந்து வந்த சில சங்கடங்கள்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. தன வருவாய் நன்றாக இருக்கும். குழப்பங்கள்லாம் விலகும். அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு செல்லணும் நினைக்கிறவங்க முயற்சி எடுத்தால் நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உங்கள் செயல்பாடில் புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. ஆர்வம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஒரு ஆர்வம் இல்லாத தன்மையெல்லாம் இன்றைக்கி விலக எதிர்பாரா சில உதவிகரம் சாதகமாக இருக்கும். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் முயற்சிக்கு ஏற்ப மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதிற்கு பிடித்த ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி ஒரு பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் இருக்குது. அதே மாதிரி தந்தையால் ஏற்பட்டிருந்த சில பிரச்சனைகள்லாம் விலகும். சில காரியத்தில் அலைச்சல்களுக்கு பின்பு உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். காது தொடர்பான பிரச்சனை, கண் தொடர்பான பிரச்சனை இருந்ததெல்லாம் இன்றைக்கி விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. வியாபார சம்பந்தமான வியாபார ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். புதுவிதமான கற்பனைகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்குது. பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. 6ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். 6ஆம் இடம் என்பது ருணரண ரோக சத்ருஸ்தானம், அது மட்டும் கிடையாது. ஒரு வேலை அப்படின்றதும் 6ஆம் இடம்தான். அப்போ 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது வேலையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்க.
அதே மாதிரி உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. திடீர் வருமானம் வரக்கூடிய ஒரு தன்மையும் இது ஏற்படுத்தும். இன்றைக்கி அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில விஷயத்தில் முடிவு கிடைக்கலன்னு நினைத்தவர்கள் முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, தடைப்பட்ட சில வேலைகள்லாம் முடியக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி நினைத்தது நிறைவேறுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி புதிய வேலை சார்ந்த எண்ணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத சில உதவிகரம் மூலம் நெருக்கடிகள்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. கார உணவுகளை தவிர்ப்பதும் நல்லது. உங்கள் ராசியை குரு பார்க்கறதுனால திருமண வாய்ப்பு கைகூடக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. பொழுதுபோக்கு செயல்களில் ரொம்ப இன்றைக்கி கவனத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய தினம் அதாவது மகாலட்சுமி வழிபாடு, அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிக மிக உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகளை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாணவர்கள் கல்வியில் ஆர்வத்தோடு இருங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணம்லாம் கைகூடும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். இன்றைய தினம் தன வரவு நன்றாக இருக்கும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் முயற்சிகள் எடுத்தால் அந்த முயற்சி இன்னைக்கு எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நல்ல வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி கலைத்துறை, இந்த இயல், இசை, நாடகம், பாட்டு இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறை, ஆடை ஆபரணம் இந்த மாதிரி உற்பத்தி துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. மனதில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். அதே மாதிரி பாக பிரிவினை தொடர்பான ஒரு விஷயத்தில் உங்கள் முயற்சிகள் அத்தனையும் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை இன்றைய தினம் கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். பூராடம் நட்சத்திரம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அத்தனையும் இன்னைக்கு கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு இருக்கும். தேவைக்கு ஏற்ப இருக்கும். அதற்கு ஏற்றாறு போல் அது செலவும் இருக்கும். புதிய நபர்களின் ஒரு அறிமுகங்கள், மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். கடன் சார்ந்த இன்னல்கள்லாம் குறையும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். கோப உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. குறைத்து கொண்டால் குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும். அதே மாதிரி வீட்டில் நீங்கள் ஒரு செல்ல பிராணிகள், நாய் வளர்க்குறது, பூனை வளர்க்குறது, சில பேரெல்லாம் இப்போ பேர்ட்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்க நிறைய பேர். அதில் ஒரு ஆர்வத்தை காட்டுங்க. ஆனால் அதனால் வரக்கூடிய சில சங்கடங்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல் குடும்பத்திலும் ஒரு அமைதி. பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பிள்ளைகளிடத்திலும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. கூட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக செய்வது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரும் உங்களுக்கு
ஒத்துழைப்பாக இருப்பார்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சில விஷயத்தில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தோற்ற பொலிவில் நிறைய மாற்றங்கள் இங்கே ஏற்படும். ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிதானமாக முடிவு எடுத்திங்கன்னா அது நல்ல முடிவாக கிடைக்கும். சமூக பணிகளில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்கள். புதிய விஷயங்களை அதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வத்தை உங்களுக்கு இன்றைய தினம் ஏற்படுத்தும். நிர்வாக சார்ந்த துறையில் இன்றைக்கி பொறுமையோடு இருப்பது நல்லது. வாக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதனால் இந்த பண வரவில் இருந்து வந்த ஒரு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. செலவுகளும் அதிகரிக்கும். பிள்ளைகளால் கொஞ்சம் ஒரு மன வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் பொறுமையோடு எதையும் செய்வது சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்றைய தினம் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும். சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்களும் இன்னைக்கு ஏற்படும். அதற்கான செலவுகளும் கூடும். சகோதர வழியில் உங்களுக்கு சுப விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. எதிர்பாராத செய்திகள் மூலம் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. ஜாமீன் தொடர்பான செயல்பாடுகளில் மட்டும் சிந்தித்து செயல்படுங்கள். புதிய வேலை சார்ந்த முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால செலவுகள் கூடும். தேவையற்ற செலவுகள் வரும். அதனால் கவனமாக இருங்க. ஜென்ம சனி வேறு ஓடிட்டுருக்கு. ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. தேவையற்ற விஷயத்துக்கு போகாதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துலே சுக்கிரனோட கேதுவும் இணைந்து இருக்கிறதுனால பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாக இருங்க. உங்களுக்கு புதிய வேலை சார்ந்த முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள்லாம் குறையும். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு இன்றைக்கி கிடைக்கும். பெண்கள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நிறைய வேலை சார்ந்த விஷயத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதனால் கவனமாக இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எந்த வேலை செய்தாலும் எங்கு சென்றாலும் அது ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செய்யுங்கள். சிறப்பாக இருக்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.